Hello friends, welcome to our channel Act With Us. இன்னைக்கு நம்ம ஜூன் 18 ஓட current affairs வந்து பார்க்க போறோம். வாங்க என்னென்ன நியூஸ் இருக்குன்னு பார்க்கலாம். First question, Muhammad Kali Abil Qasiev, who resigned recently, is the PM of which country? இது என்னன்னா முகமது கலி அபில் கசியேவ் அப்படிங்கிறவங்க ஒரு கண்ட்ரியோட பிரைம் மினிஸ்டராக இருந்தாங்க. அவங்க இப்போ ரிசைன் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து எந்த கண்ட்ரிக்கு பிரைம் மினிஸ்டராக இருந்தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த கண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா கிர்கிஸ்தானோட பிரைம் மினிஸ்டராக இருந்தவங்க தான் இந்த முகமது கலி அபில் கசியேவ். இவங்க எதற்காக ரிசைன் பண்ணாங்க அப்படின்னா இவங்க மேலே நிறைய கிரிமினல் என்கொயரிஸ் வந்துச்சு. இவங்க இல்லீகலாக ரேடியோ ஃப்ரீக்வன்சிஸை செல் பண்ணுறாங்க, சட்டவிரோதமாக ரேடியோ ஃப்ரீக்வன்சிஸை வந்து செல் பண்ணுறாங்க அப்படின்னு இவங்க மேலே கம்ப்ளைண்ட்ஸ் வந்துச்சு. அதனால் இவரை என்ன பண்ணிட்டாங்க, ரிசைன் பண்ணிட்டாங்க. இப்போ அதில் யார் இன்சார்ஜாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரியோட டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் குபத்பேக் போரோனோவ் அப்படிங்கிறவங்க தான் இப்போ இன்சார்ஜாக இருக்காங்க. குபத்பேக் போரோனோவ் தான் இப்போ இன்சார்ஜாக இருக்காங்க. Next question, which of the following is the top state to provide employment under Mahatma Gandhi National Rural Employment Guarantee Scheme or MGNREA? இந்த MGNREA அப்படின்னா என்னென்னா மகாத்மா காந்தி 100 நாள் வேலை திட்டம், அதை தான் வந்து MGNREA அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை கொஸ்டின் என்னென்னா எந்த ஸ்டேட் வந்து அந்த 100 நாள் வேலை திட்டம் மூலமாக அந்த ஸ்டேட்டில் உள்ள மக்களுக்கு வந்து நிறைய வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. த டாப் ஸ்டேட் டு ப்ரொவைட் எம்ப்ளாய்மெண்ட் அண்டர் MGNREA எந்த ஸ்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் தான் அந்த ஸ்டேட்டில் உள்ள மக்களுக்கு வந்து 100 நாள் வேலை திட்டம் மூலமாக நிறைய வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருக்கு. அந்த ஸ்டேட்லேருந்து மொத்தம் எத்தனை ஒர்க்கர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 57,12,975 ஒர்க்கர்ஸ் 57,12,975 ஒர்க்கர்ஸ் வந்து 100 நாள் வேலை திட்டமில் இருக்காங்க. அதே மாதிரி அந்த ஸ்டேட்டில் தான் 18% ஆஃப் த டோட்டல் ஒர்க் அங்கே தான் நடக்குது. அதை வந்து அந்த மக்கள் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், அஷ்யுத் காஷிநாத் சினாய் உஸ்காவன்கர் who died recently is a renowned dash. இந்த அஷ்யுத் காஷிநாத் சினாய் உஸ்காவன்கர் அப்படிங்கிறவங்க இப்போ ரீசெண்டாக இறந்துட்டாங்க. அவங்க யாருன்னு கேட்டிருக்காங்க, எந்த ஃபீல்டை சேர்ந்தவங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த ஃபீல்டுன்னு பார்த்தீங்கன்னா பொலிட்டீஷியன் தான். இவங்க வந்து கோவாவோட முன்னாள் கேபினட் மினிஸ்டராக இருந்திருக்காங்க, ஃபார்மர் கேபினட் மினிஸ்டர். அதே மாதிரி இவங்க வந்து மகாராஷ்டிரவதி கோமந்தக் பார்ட்டி அப்படிங்கிற அந்த பார்ட்டிக்கு லீடரும் இவங்க தான். இந்த மகாராஷ்டிரவதி கோமந்தக் பார்ட்டி என்னன்னா கோவாவோட ஓல்டஸ்ட் ரீஜியனல் பார்ட்டி இந்த பார்ட்டி தான், MGP. Question, Dinu Randive was a veteran journalist and freedom fighter. He belongs to which state? அதாவது தினு ராந்தீவ் அப்படிங்கிறவங்க எந்த ஃபீல்டு அப்படின்னு கொடுத்துட்டாங்க, ஜேர்னலிஸ்ட் அண்ட் ஃப்ரீடம் ஃபைட்டர். தினு ராந்தீவ் ஜேர்னலிஸ்ட் அண்ட் ஃப்ரீடம் ஃபைட்டர். அவங்க வந்து எந்த ஸ்டேட்டை சேர்ந்தவங்கன்னு கேட்டிருக்காங்க. எந்த ஸ்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவை சேர்ந்தவங்க தான் இந்த தினு ராந்தீவ். இவங்க வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட், அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டரும் கூட. இவர் வந்து சம்யுக்தா மகாராஷ்டிரா மூமெண்ட் அண்ட் கோவா லிபரேஷன் மூமெண்ட் ரெண்டுலையுமே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. சம்யுக்தா மகாராஷ்டிரா மூமெண்ட் அண்ட் கோவா லிபரேஷன் மூமெண்ட். அதே மாதிரி மகாராஷ்டிரா ஜேர்னலிஸ்ட் அசோசியேஷன் வந்து இவங்களுக்கு வந்து லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டும் கொடுத்திருக்காங்க. Fifth question, a project has been launched to produce Neera and Palghar in Palghar district of Maharashtra. Which of the following has launched it? அது என்னன்னா ஒரு புது ப்ராஜெக்ட் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. என்னன்னா பனையிலேருந்து கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை வந்து ப்ரொமோட் பண்ணுற மாதிரியான ப்ராஜெக்ட், ஓகேவா? அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பால்கர் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் மகாராஷ்டிராவில் பால்கர் டிஸ்ட்ரிக்டில் தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை யார் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா KVIC, காதி அண்ட் வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் கமிஷன் இவங்க தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் எதுக்காக அப்படின்னா பனையிலேருந்து கிடைக்கும்ல ப்ராடக்ட்ஸ், அதாவது பதநீர், வெல்லம், அதெல்லாம் ப்ரொமோட் பண்ணணும். அதே மாதிரி சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், ஸ்வீட்ஸுக்கு பதிலாகவும் இந்த பனையிலேருந்து கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை வந்து யூஸ் பண்ணலாம். இதன் மூலமாக என்ன ஆகும்னா நம்ம அந்த தொழிலையே சார்ந்திருப்பாங்கல்ல அவங்க எல்லாம் வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டு சுய வேலை வாய்ப்புக்காக தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், who was the winner of World Stars Sharjah Online International Chess Championship? இது என்னன்னா ஒரு ஆன்லைன் இன்டர்நேஷ்னல் செஸ் டோர்னமெண்ட் ஒன்று நடத்தியிருக்காங்க. அதோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷார்ஜா ஆன்லைன் இன்டர்நேஷ்னல் செஸ் சாம்பியன்ஷிப். அதோட வின்னர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. வின்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷக்ரியார் மமத் யாரோ இவங்க தான் வின்னர். ரன்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பென்டலா ஹரிகிருஷ்ணா அவங்க தான் ரன்னர். வின்னர் வந்து ஷக்ரியார் மமத் யாரோ,
ரன்னர் வந்து பென்டலா ஹரிகிருஷ்ணா. இந்த ஷக்ரியார் மமதியாரோ வந்து அசர்பைஜானை சேர்ந்தவங்க. பென்டலா ஹரிகிருஷ்ணா வந்து நம்ம கண்ட்ரி இந்தியாவை சேர்ந்தவங்க. Next question, what is the amount allotted by India for the construction of sanitary facility for pilgrims at Nepal's iconic Pashupatinath temple? இது என்னதான் நம்ம கண்ட்ரிக்கும் நேபாளுக்கும் நிறைய பார்டர் இஷ்யூஸ் அப்படின்னு இருந்தாலும் இந்த நேபாளில் இருக்கக்கூடிய ஃபேமஸ் பசுபதிநாத் டெம்பிள், இது ஸ்டேட்டிக்கில் வரும், ஓகேவா, ஸ்டாட்டிக்கில் வரும், பார்த்து வச்சுக்கோங்க. அந்த பசுபதிநாத் டெம்பிளில் சானிட்டரி ஃபெசிலிட்டி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்காக இந்தியா வந்து சர்டன் அமௌண்ட் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. அது எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ₹2.33 crores, ₹2.33 crores. ஓகே, இது வந்து என்னென்னா இந்த பசுபதிநாத் டெம்பிள் யுனெஸ்கோவோட வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் லிஸ்ட்லையும் வந்து இந்த டெம்பிள் வந்து இருக்கு. இது எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னா பாகமதி ரிவர் பக்கத்தில் தான் லொக்கேட் ஆயிருக்கு. இது வந்து நம்ம இந்த ரிவர் வந்து இந்தியாவில் எங்கே கிராஸ் ஆகுதுன்னா பீகாரில் பைர்கனியா அப்படிங்கிற பிளேஸில் தான் வந்து கிராஸ் ஆகுது. நெக்ஸ்ட் கொஸ்டின், what is the rank of India in the World Investment Report 2020 released by UNCTAD based on the recipients of FDI? இது என்னன்னா UNCTAD, அதாவது United Nations Conference on Trade and Development, United Nations Conference on Trade and Development வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன ரிப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு இன்வெஸ்ட்மெண்ட் ரிப்போர்ட் 2020. இதை எதை பேஸ் பண்ணினா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அந்நிய முதலீடு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி வந்து ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் இந்தியாவோட ரேங்க் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவோட ரேங்க் எவ்வளோனா 9th ரேங்க் தான் இந்தியா எடுத்திருக்கு. இதில் ஃபஸ்ட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸில் தான் வந்து அந்நிய முதலீடு அதிகமாக இருக்க கண்ட்ரி வந்து யூஎஸ், செகண்டில் வந்து சைனா, தேர்டில் வந்து சிங்கப்பூர், 9th பிளேஸில் நம்ம இந்தியா இருக்குது. Next question, which bank has approved a second loan of $750 million to India under COVID-19 Crisis Recovery Facility or CRF? இது என்னன்னா ஒரு பேங்க் செகண்ட் வாட்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை வந்து இந்தியாவுக்கு கொடுத்துருக்காங்க. எதுக்காகனா COVID-19 ஃபைட் பண்ணுறதுக்காக. அது எந்த பேங்க் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அந்த அமௌண்ட்டை பார்த்து வச்சுக்கோங்க. எவ்வளோ அமௌண்ட்டுன்னு $750 million இந்தியாவுக்கு கொடுத்துருக்காங்க. செகண்ட் தடவையாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஏற்கனவே வந்து ஃபர்ஸ்ட் வாட்டி ஒரு $500 million வந்து கொடுத்துருந்தாங்க. இது வந்து $750 million செகண்ட் வாட்டியாக கொடுக்குறாங்க. அது எந்த பேங்க் அப்படின்னு பார்த்துக்கோங்க. எந்த பேங்க்னு பார்த்தீங்கன்னா AIIB, ஏஷியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க். இந்த பேங்க் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா $750 million வந்து இந்தியாவுக்கு கொடுத்துருக்காங்க. Next question, the organizations HDFC Ergo and Torpogo Limited has launched India's first drone insurance for the drone owners. What is the name of the insurance cover? இது என்னன்னா ரெண்டு ஆர்கனைசேஷன்ஸ் HDFC Ergoவும் Torpogo Limitedum சேர்ந்து ஒரு ட்ரோன் இன்சூரன்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் ஃபஸ்ட்டு ட்ரோன் இன்சூரன்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா ட்ரோன் ஓனர்ஸ்க்காக. அதோட நேம் என்ன, அந்த இன்சூரன்ஸ் கவரோட நேம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பே அஸ் யூ ஃப்ளை. ஓகே, HDFC எர்கோவும் டோர்போகோவும் சேர்ந்து இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு ட்ரோன் இன்சூரன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க, லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பே அஸ் யூ ஃப்ளை. இந்த HDFC எர்கோ பார்த்தீங்கன்னா அது வந்து மும்பையில் இருக்கக்கூடிய கம்பெனி. இந்த டோர்போகோ வந்து யூகேல இருக்கக்கூடிய கம்பெனி. அந்த இன்சூரன்ஸ் கவர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அமௌண்ட் எவ்வளோனா மேக்ஸிமம் அமௌண்ட் வந்து நம்ம ₹10 lakh வரைக்கும் நம்ம இன்சூரன்ஸ் வாங்கிக்கலாம். Next question, Indian Railways has launched Automated Ticket Checking and Managing Access or ATMA in which of the following railway division? இது என்னன்னா இந்தியன் ரயில்வேஸ் வந்து ஒரு புது மெஷின், அதாவது ATMA, அந்த மெஷினோட பேர் வந்து ஆட்டோமேட்டட் டிக்கெட் செக்கிங் அண்ட் மேனேஜிங் அக்சஸ் அப்படிங்கிற மெஷினை வந்து ரயில்வே ஸ்டேஷனோட என்ட்ரன்ஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, அந்த ரயில்வே ஸ்டேஷனோட என்ட்ரன்ஸில் அது இருக்கும். அது எந்த ரயில்வே டிவிஷனில் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது மும்பை ஜோனோட நாகப்பூர் ரயில்வே டிவிஷனில் தான் வந்து இந்த பர்டிகுலர் மெஷினை வந்து வச்சுருக்காங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு வரக்கூடிய பர்சனோட டெம்பரேச்சர், அப்புறம் டெம்பரேச்சர் செக் பண்ணும், அப்புறம் அவங்க மாஸ்க் வச்சுருக்காங்களா, டிக்கெட்ஸ் வந்து வேலிடாக இருக்கா, அவங்கள்ட்ட வேலிட் ஐடி கார்ட்ஸ் இருக்கா, இது எல்லாத்தையுமே என்ன பண்ணணும்னா அந்த பர்டிகுலர் ATMA அப்படிங்கிற மெஷின் வந்து செக் பண்ணும்.
Next question, the 4th Asian Youth Para Games to be held in dash. The fourth பார்த்துக்கோங்க ஓகேவா, எந்த which Asian Youth Para Games அப்படின்னு கேட்க சான்ஸ் இருக்கு. 4th Asian Youth Para Games எங்கே நடக்க போகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பஹ்ரைனில் தான் இந்த 4th Asia Youth Para Games வந்து நடக்க போகுது பஹ்ரைனில். இது எப்போ கண்டக்ட் பண்ண போகிறாங்கன்னா நெக்ஸ்ட் இயர் டிசம்பர் 2021 கண்டக்ட் பண்ணுவாங்க, டிசம்பர் 2021. Next question, who is the author of the novel Clara and the Sun? இந்த பர்டிகுலர் நோவல் கிளாரா அண்ட் த சன் அதோட ஆத்தர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது யார்னா காசுவோ இஷிகுரா அப்படிங்கிறவங்க தான் அந்த நாவல் கிளாரா அண்ட் த சன் அதோட ஆத்தர். ஓகே, இவர் வந்து யாருன்னா நோபல் பிரைஸ் வின்னர். 2017 வந்து இவங்களுக்கு வந்து நோபல் பிரைஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த புக்கை யார் பப்ளிஷ் பண்ணுறாங்க அதையும் பார்த்துக்கோங்க. யார் பப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னா மூணு பப்ளிஷிங் கம்பெனிஸ் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஃபேபர் அண்ட் ஃபேபர் யூகேல இருக்கக்கூடியது, அதே மாதிரி ஆல்ஃப்ரட் ஏ நோஃப் யூஎஸ்ல உள்ளது, அண்ட் நோஃப் வந்து கனடாவில் உள்ளது. அதுக்கப்புறமா இந்த ஆத்தர் காசுவோ இஷிகுரா அப்படிங்கிறவங்க மேன் புக்கர் பிரைஸ் 1989 வாங்கியிருக்காங்க. எதுக்காகனா அவங்களோட நாவல் த ரிமைன்ஸ் ஆஃப் த டே அப்படிங்கிற நாவலுக்காக வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் 14th question பாருங்க. The World Day to Combat Desertification and Drought was observed annually on June 17. What is the theme for the day? அதாவது ஃபர்ஸ்ட் டிசர்டிஃபிகேஷன் அண்ட் ட்ராட்னா என்னன்னு பாருங்க. டிசர்டிஃபிகேஷன்னா பாலைவனமாக்குதல், ட்ராட்னா என்னன்னா வறட்சி. இது ரெண்டையுமே எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான அவேர்னஸை கொண்டு வரதுக்காக தான் இந்த வேர்ல்டு டே டு காம்பேட் டிசர்டிஃபிகேஷன் அண்ட் ட்ராட். ஓகே, இதை என்னைக்கு அப்சர்வ் பண்ணுறாங்கன்னா ஜூன் 17 வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க. அந்த டேட்டை பார்த்து வச்சுக்கோங்க, ஜூன் 17. இந்த வருஷத்துக்கான தீம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த தீம் ஃபார் த டே? அது என்ன தீம்னா ஃபுட் ஃபீட் ஃபைபர் த லிங்க் பிட்வீன் கன்சம்ஷன் அண்ட் லேண்ட். ஃபுட் ஃபீட் ஃபைபர் த லிங்க் பிட்வீன் கன்சம்ஷன் அண்ட் லேண்ட். இதை யார் வந்து ஃபர்ஸ்ட் செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா UNCCD, யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் டு காம்பேட் டிசர்டிஃபிகேஷன். யுனைடெட் நேஷன்ஸ் கன்வென்ஷன் டு காம்பேட் டிசர்டிஃபிகேஷன். அதோட மோட்டோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த்தி லேண்ட் இஸ் ஈக்குவல் டு ஹெல்த்தி பீப்புள். இது எல்லாமே எதை பற்றி தான் வரும்னா நம்ம லேண்டை எப்படி வந்து ப்ரொடெக்ட் பண்ணலாம், எப்படி வந்து மக்கள் அவேர்னஸ் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கான தான் இந்த வேர்ல்டு டே டு காம்பேட் டிசர்டிஃபிகேஷன் அண்ட் ட்ராட். நெக்ஸ்ட் கொஸ்டின், name the BCCI ethics officer and first ever ombudsman who has got a 1-year extension. இது என்னன்னா BCCIயோட எத்திக்ஸ் ஆஃபீஸர் அண்ட் ஃபர்ஸ்ட் அம்பட்ஸ்மேன். இப்போ கரண்ட்ல இருந்த அம்பட்ஸ்மேன், ஓகேவா, இதுதான் ஃபர்ஸ்ட் அம்பட்ஸ்மேன். அவங்களுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1 year எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. 1 year எக்ஸ்டென்ஷன். அந்த அம்பட்ஸ்மேன் அண்ட் எத்திக்ஸ் ஆஃபீஸர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா DK ஜெயின். BCCI எத்திக்ஸ் ஆஃபீஸர் அண்ட் அம்பட்ஸ்மேன் யாருன்னு கேட்டிங்கன்னா DK ஜெயின். Next question பாருங்க. As per the norms of RBI, what is the minimum net owned fund of housing finance companies? இது என்னன்னா RBI வந்து இப்போ ஹோம் ஃபினான்ஸ் ஃபர்ம்ஸோட ரூல்ஸ் எல்லாம் ரொம்ப டைட்டன் பண்ணிட்டாங்க. அதில் ஒன்று தான் இது என்னன்னா நெட் ஓன்டு ஃபண்ட். அப்படின்னா என்னென்னா நம்மக்கிட்ட அந்த பர்டிகுலர் கம்பெனிகிட்ட இருக்கக்கூடிய இருப்பு தொகை தான் நெட் ஓன்டு ஃபண்ட். தொகைனா சொத்தையும் சொல்லலாம், ஓகேவா. நெட் ஓன்டு ஃபண்ட்னா அவங்கக்கிட்ட இருக்குது. அது மினிமம் எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 20 crores. இதுக்கு முன்னாடி வந்து 10 crores இருந்துச்சு. இப்போ அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா 20 crores ஆக்கிட்டாங்க. முன்னாடி 10 crores இருந்துச்சு, அதை வந்து 20 crores ஆக்கிட்டாங்க. அதே மாதிரி இப்போ எக்ஸிஸ்ட் ஆயிருக்க ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் அடுத்த 1 yearல வந்து 15 crores ஆக்கணும். அதே மாதிரி அதோட அடுத்த நெக்ஸ்ட் இயரில் 20 crores ஆக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது புதுசாக வரக்கூடிய ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் வந்து கண்டிப்பாக ₹20 crores மினிமம் வச்சுருக்கணும். அதே வந்து இப்போ இருக்கக்கூடிய ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் என்ன பண்ணலான்னா நெக்ஸ்ட் இயரில் வந்து இன்னும் 1 yearல வந்து அதை 15 crores ஆக்கிட்டு அதோட அடுத்த வருஷத்தில் செகண்ட் இயரில் வந்து 20 crores ஆக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. 50% ஆஃப் த நெட் அசெட் இன் த ஃபார்ம் ஆஃப் குவாலிஃபைங் அசெட். அதாவது 50% ஆஃப் த நெட் அசெட் எந்த ஃபார்மில் இருக்கணும்னா குவாலிஃபைங் அசெட் அந்த ஃபார்மில் இருக்கணும். அதே மாதிரி ஃபினான்ஷியல் அசெட் ஷுட் பி மோர் தேன் 50% ஆஃப் த டோட்டல் அசெட். மொத்தம் சொத்தில் 50%க்கு மேலே எது இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா மணி இருக்கணும், ஃபினான்ஷியல் அசெட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஃபினான்ஷியல் அசெட்லேருந்து வரக்கூடிய இன்கம் ஷுட் பி மோர் தேன் 50% ஆஃப் த கிராஸ் இன்கம். டோட்டல் இன்கம்ல இந்த ஃபினான்ஷியல் அசெட்லேருந்து வரக்கூடிய இன்கம் 50% அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
Next question. Who was the author of the book The Room Where It Happened, A White House Memoir? அதாவது இந்த பர்டிகுலர் புக் த ரூம் வேர் இட் ஹேப்பண்ட் எ ஒயிட் ஹவுஸ் மெமோயர், இந்த புக்கோட ஆத்தர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜான் ஆர் போல்டன். இவங்க யாருன்னா யூஎஸோட ஃபார்மர் நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர், யூஎஸ்ஏயோட ஃபார்மர் நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர். இந்த புக் என்ன பண்ணியிருக்குன்னா அந்த ஆத்தர் வந்து அதில் வந்து ஒயிட் ஹவுஸை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே போர்ட்ரேட் பண்ணியிருக்காரு. அதனால இந்த புக்கை வந்து யூஎஸ் கவர்மெண்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுறதுக்காக தடை விதிச்சிருக்காங்க. Next, last question. Who was recommended for the Padma Shri Award by All India Football Federation? இந்த ஆல் இண்டியா ஃபுட்பால் ஃபெடரேஷன் AIFF என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒருத்தங்களை வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. பத்மஸ்ரீ அவார்டுக்காக ஒருத்தங்களை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது யாருன்னு கேட்டிருக்காங்க. அது யாருன்னா IM விஜயன். இது வந்து இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பரில் வந்த நியூஸ். IM விஜயன் இவங்கள தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆல் இண்டியா ஃபுட்பால் ஃபெடரேஷன் வந்து பத்மஸ்ரீ அவார்டுக்காக ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த IM விஜயன் இவங்க யாருன்னா இந்தியன் பிளேயர் ஆஃப் த அவார்ட் 3 times வாங்கியிருக்காரு. 1993, 1997, 1999 இந்த 3 இயர்லையுமே பிளேயர் ஆஃப் த அவார்ட் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி அர்ஜுனா அவார்டை இவங்களுக்கு 2003 கொடுத்துருக்காங்க. ஓகே, இது இவ்வளோ தான் இன்னைக்குள்ள நியூஸ். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து PDF வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன். ஸோ டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.